எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவு தலைப்பே பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உயரமாக வளரணும்னா அதற்கு நம்ம சாப்பாட்டு முறை இருக்கு. சாப்பாட்டு முறையில் உயரமாக வளர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வளர முடியும். ஆனால் அந்த சாப்பாடு என்ன சாப்பிட்டா உயரமாக வளர முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். என்கிட்ட கூட கமெண்ட்ஸில் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மேடம் இது நான் குள்ளமாக இருக்கேன், என் வீட்டுக்காரும் நார்மல் ஹைட் தான், அதனால் எங்களுக்கு ஏதாவது உயரமாக வளரக்கூடிய, எங்கள் பிள்ளைங்கள்லாம் உயரமாக வளரக்கூடிய உணவு முறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. அதற்கு இருக்குது, இந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, அந்த நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலை பக்கம்லாம் மல்லா கொட்டம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேரில் அழைக்கிறாங்க. அந்த நிலக்கடலையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டோமே ஆனால் நம்ம பிள்ளைங்க உயரமாக வளரும். அது தவிர இந்த நிலக்கடலை ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குது. என்னென்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறம் நீர்க்கட்டி பிரச்சனை, இல்லை இந்த தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இந்த நிலக்கடலையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோன்னா, இல்லை வேர்த்த கடலையே சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, இல்லை நிலக்கடலையை சட்னியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வியப்பாக இருக்குல்ல? உண்மை. எப்படி மேடம், நிலக்கடலையில் என்ன இருக்குது, அது சாப்பிட்டோன்னா சதை போட மாட்டோமா, குண்டாக மாட்டோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல கொழுப்புன்னு ஒன்று இருக்குது, கெட்ட கொழுப்புன்னு இருக்குது அப்படின்னு. நம்முடைய உடலில் ஏதாவது கெட்ட கொழுப்பு இருந்ததுன்னு வைங்களேன், அந்த கெட்ட கொழுப்பை நீக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலைக்கு இருக்குது. அதனால் இது நம்ம உடம்புல கரையக்கூடிய கொழுப்பாக செயல்படும், கெட்ட கொழுப்பை அழிக்கக்கூடியதாக செயல்படும். இன்னொன்று, இந்த நிலக்கடலையில் உயரமாக வளர்கிறதுக்கு ஏன்னா இந்த டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வளர்றது வேகமாக வளர்கிறதுக்கு உதவிகரமாக நிறைய அதில் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அது சொன்னேன்னா ரொம்ப நீளமாக போயிடும். பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் கால்சியம் ரிச் ஃபுட்டுன்னா இந்த இது வேர்க்கடலையே சொல்லலாம். இப்போது நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விஷயம் தெரிஞ்சு சாப்பாட்டுக்கு பிறகு, அதாவது லஞ்சுக்கு பிறகு, காலையில் டிஃபனுக்கு பிறகு, இரவு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு வேர்க்கடலை மிட்டாயை சாப்பிட சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா, வேர்க்கடலை மிட்டாய், அது சாப்பிட சொல்லுவாங்க. அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், சாப்பாடு எல்லாமே எல்லா சுவையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் இனிப்பு சாப்பிட்றதுக்காக இந்த வேர்க்கடலையை மிட்டாயை கொடுக்குறாங்க, பர்ஃபி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது. அதில் ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம லஞ்ச் சாப்பிட்றோன்னு வைங்க, சாப்பிட்ட லஞ்சில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாம் வீணாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேர்க்கடலை மிட்டாய் சாப்பிட்டோன்னு வைங்களேன், அந்த வேர்க்கடலை மிட்டாயை சாப்பிட்ட பின்னாடி, இல்லை வேர்க்கடலையை சாப்பிட்டோன்னா அது மிட்டாயாக வெள்ளத்தோடு கலந்து சாப்பிட்றது இன்னும் நல்லது. அதனால் அந்த சிக்கிம்பாங்க, பொதுவாக வேர்க்கடலை பர்ஃபின்னு சொல்லுவாங்க, சிக்கிம்பாங்க, மிட்டாய்பாங்க. கோயில்பட்டியிலலாம் ரொம்ப ஃபேமஸ், தெற்கு பகுதிகளில், திருநெல்வேலி, கோயில்பட்டி அந்த பகுதியிலலாம் போனீங்கன்னா நல்லா சுவையாக சுத்தமானதாக இருக்கும். அது நாங்கள் அங்கே போனால் வாங்கிட்டு வந்துடுவோம், நிறையா வாங்கி வச்சுட்டு பாதுகாப்பாக வச்சு அதை அப்பப்போ சாப்பிட்றது. எனக்கு இந்த வேர்க்கடலைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. என்னுடைய ஸ்நாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை தான். என் வீட்டுக்கார் என்ன பண்ணுவார், காய்கறி கடைக்கு போனார்னா கட்டாயம் நிலக்கடலை தோலோடு இருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா விடமாட்டார், வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்துட்டு அரை வேக்காட்டோடு தான் வேக வச்சு மைக்ரோவனில் அதை சுடுவார். அந்த தண்ணியெல்லாம் போகிற மாதிரிக்கு சுட்டுட்டு அதில் வெல்லத்தை இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கலந்து பக்குவமாக இருந்தால் சாப்பிடும் பாரு. ஏன்னா எனக்கு அந்த கலவை சாப்பிட்றது அப்படி பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்புறம் நமக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் போயிடும். நமக்கு இந்த நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பீரியட்ஸ் நேரத்துக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு. இது சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லை இது செய்கிறது கொஞ்சம் நமக்கு டயம் எடுக்கும், அதனால் என்ன பண்ணுங்கள், வேர்க்கடலை மிட்டாயே போதும். அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காலப்போக்கில் போயிடும். நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல, நம்ம சாப்பாட்டுக்கு பிறகு இந்த வேர்க்கடலை மிட்டாய் சாப்பிடணும்னு, விஷயம் தெரிஞ்சவங்க சாப்பிட்றாங்கன்னு. எதுக்குன்னா, நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாம் வீணாகாமல் இருப்பதற்காக இந்த வேர்க்கடலை மிட்டாய் சாப்பிட்றாங்க. நிறைய இடங்களில் நடக்கும். தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேர்க்கடலை மிட்டாயை குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டது கால்சியம் எல்லாம் வீணாக போகக்கூடாதுல்ல, அதனால் சொல்கிறேன். இன்னொன்று, அந்த வேர்க்கடலை சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா உயரம் நமக்கு தரும்.
இதில் இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதாவது நமக்கு அல்சைமர் நோய் இருந்துச்சுன்னா, அது மறதி நோய் இருந்துச்சுன்னா அது போயிடும். அது தவிர எக்ஸைமா மற்றும் சரும நோய்கள் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நோய், அதனால தான் வருது, அந்த பிளட் செல்ஸில் இருக்கிறது கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தடுக்கப்படும். நம்ம இந்த வேர்க்கடலை எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ நிலக்கடலை சாப்பிடும்போது தடுக்கப்படும். இன்னொன்று எலும்பை ஸ்ட்ராங் பண்ணும். எலும்பு வந்து நமக்கு வலிக்குது, விட்டு போச்சு, ஓட்டை இருக்குது அப்படின்னா இந்த வேர்க்கடலை சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் சாப்பிடலாம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பதிவாக போயிடும். இப்போ அந்த வேர்க்கடலையும் கொத்தவரங்காயும் வச்சு ஒரு சுவையான குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். வேர்க்கடலையும் கொத்தவரங்காயும் வச்சு சுவையான குழம்பா அப்படின்னா நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். நான் வந்து பெங்களூரில் வளர்ந்தேன் இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அது அப்படியே எனக்கு பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருக்கு. எங்கள் அம்மா கூட அடிக்கடி எனக்கு செஞ்சு தருவாங்க. அந்த வேர்க்கடலை கொத்தவரங்காய் குழம்பு சாப்பிட போகிறேன். இந்த வேர்க்கடலையும் கொத்தவரங்காயும் பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷன். இதில் இருக்கக்கூடிய சத்தே தான் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயிலையும் பெரும்பாலும் இருக்குது. நிறைய பேர் கொத்தவரங்காய் வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறாங்கல்ல, அது தவிர்ப்பது தவறு. இது ரெண்டு சேரும்போது பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையில் என்ன மருத்துவ குணம் இருக்கோ அத்தனையும் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயிலும் இருக்குது. அதனால் அந்த குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது, சுவையும் நல்லா இருக்கும். சரி, இப்போது இந்த வேர்க்கடலை கொத்தவரங்காய் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டு நல்லா அலசிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு நம்ம விரல் நீள அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது வேர்க்கடலை. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 இல்லை 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், தோலோடு இருந்த பச்சை பருப்பு தான் வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்திட்டு அதுவும் ஆஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி மீடியம் சைஸ் 3, வரமிளகாய் 8, கொத்தமல்லி இலைகள் சிறிது, சோம்பு 2 டீஸ்பூன், பூண்டு ஆப்ஷனல் தான், இதுவும் 4 அல்லது 5 பூண்டு பற்கள், கறிவேப்பிலை இலைகள், புளி சின்னதாக இத்தூண்டு போதும், புளியங்கொட்டை அளவு, நம்ம வீஹா சாம்பார் தூள், அது இல்லைன்னா வேறு ஏதாவது சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இப்போ நிறையா சேர்த்துக்கணும், பட்டை சின்ன துண்டு, கிராம்பு 5, உப்பு இந்த உப்பு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ நார்மல் அதே போட்டுக்கலாம், வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். இந்த எண்ணெய் கூட வேர்க்கடலையிலேருந்து, அதாவது கடலை எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். கோல்டு கம்ப்ரெஸ்ட் ஆயில் தான் நான் பயன்படுத்துவேன் எப்போவுமே. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம VHA.online கொடுக்கக்கூடிய கடலை எண்ணெய் வந்து இதுதான். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கொத்தவரங்காயை போட்டுக்கலாம். அடுத்தது வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பச்சை வேர்க்கடலை கிடைக்காதவங்க என்ன பண்ணுங்கள், காஞ்ச வேர்க்கடலையை மொதல் நாளே வந்து ஊற வச்சுருங்க. அப்புறம் காலையில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கரை பொறுத்தாங்க இருக்குது. நீங்கள் எவ்வளோ விசில் வேணுமோ, நல்லா வேகலைன்னா இன்னும் விசில் கூட விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடாகட்டும். இதில் பூண்டு பற்கள், இது வந்து ஆப்ஷனல் தான், நான் சொல்லியிருக்கேன். பூண்டு பற்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கலாம். அப்புறம் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம், அடுத்தது சோம்பு சேர்த்துக்கலாம், அடுத்தது சீரகமும் சேர்த்துக்கலாம், அடுத்தது வரமிளகா. எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இது வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு வாசனை வரும். அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுலேயே புளியும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, புளி கரைசையில் காட்டிலும் நான் வந்து இந்த மாதிரி நான் வதக்கி போட்டு செய்வேன், ரொம்ப சுவையாக இருக்கும், பச்சை வாசனை இருக்காது அப்படின்னு. அதனால் புளியும் பார்த்திங்கன்னா வதக்கிற பொருளையே போட்டுருவேன். இதில் சும்மா 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீதம் வந்து தாளிக்கருக்கு வச்சுக்கோங்க. 2 கருவேப்பிலை மணத்துக்காக தான். அப்புறம் கொத்தமல்லி மணத்துக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீதம் அப்படியே வைங்க, கடைசியில் நம்ம
போடணும். தாளிக்கிற கருவேப்பிலை பயன்படுத்தணும். அப்புறம் வந்து கொத்தமல்லியும் பயன்படுத்தணும். நம்ம மேலே போட்டு அலங்கரிக்கணும். பாருங்கள், இந்த தக்காளி போட்டதில் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கு இல்லையா, தோலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த வாசனை பாருங்கள், வீட்டையே தூக்கும். நீங்கள் செய்யும்போது என்ன செய்கிறீங்கன்னு எல்லாம் வந்து நிற்பாங்க கிச்சனில். அவ்வளவு நல்லா இருக்குது வதக்கும் போது. அடுத்தது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது போட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. தேங்காய் துருவல் போட்டு அது கெட்ட கொழுப்பாக மாறும் இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பதிவுகளில். இது சும்மா கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து அதை போட்டு வதக்கணும். ஏன்னா நம்ம இந்த குழம்பு வெளியில் வச்சா கூட கெடாமல் இருக்கணும். அதனால் தேங்காயை கொஞ்சம் வதக்கணும், அவ்வளோதான். இப்போது அடுப்புலேருந்து இந்த வாணலியை இறக்கிட்டு நான் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், குக்கரில் நான் 2 விசில் வர வரைக்கும் வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. காயும் வெந்துருச்சு, இந்த நிலக்கடலையும் முழுசாக இருக்குது. அப்படியே இந்த குழஞ்சி போகாமல் சரியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்கள் வீணாக்காதீங்க. ஏன்னா இதில் சத்து இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம தண்ணியை தூக்கி எறியக்கூடாது. இது குழம்புல தண்ணி போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படியே இருக்கட்டும், எடுத்து வச்சிடலாம் தனியாக. அடுத்தது மிக்சி ஜாரில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சிக்கிட்டேன். இதை கூட அப்படியே வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் மசாலா ஒட்டி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து இந்த குழம்புல ஊற்றணும். அடுத்தது இன்னொரு வாணலியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வாணலி காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா 2-3 டீஸ்பூன் போட்டால் போதும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கடுகு போட்டு பொரிய விடலாம், வெடிக்க விடலாம். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா பொருள்களை சேர்த்துக்கலாம். மிக்சியில் இருக்கக்கூடிய பொருளை போட்டுக்கலாம். அது ஒட்டி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து போட்டுக்கலாம். இப்போது இதையும் இன்னொரு முறை வதக்கணும். இதில் சாம்பார் தூள், மஞ்சள் தூள், அடுத்தது மீதம் வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி இலைகள், அது கொஞ்சம் சும்மா மேலாக அலங்கரிக்கிறதுக்கு மட்டும் தூண்டு வச்சுட்டு மீதம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி சமைக்கும் போது போட்டிங்கன்னா தான் குழம்பே ரொம்ப சுவையாக இருக்கும். பொதுவாக எல்லாருமே கார்னிஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அதை காட்டிலும் நம்ம குழம்புல போட்டுருவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது உப்பு கொஞ்சம் பார்த்து போடணும். ஏன்னா நம்ம அந்த நிலக்கடலையும் கொத்தவரங்காயும் வேக வைக்கும் போது கூட போட்டிருக்கோம். அதனால் பிறகு நம்ம கொஞ்சம் போட்டிப்போம், பிறகு பார்த்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்குங்க. இப்போ வதக்கணும்னா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு தான் இது பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், சும்மா 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இந்த மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இந்த வேக வைத்த கடலையும் கொத்தவரங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு எவ்வளோ தளதளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, சத்தத்தை பாருங்கள். இந்த வாசனை வீடு முழுக்க போயிட்டு என் பசங்க என்னவோ புதுசாக சமைக்கிறோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த குழம்பு தான் செய்கிறேன் அப்படின்னோடனே சரி சீக்கிரம் செய்யுங்க, சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. இது இப்போ நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த குழம்பு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். நம்ம இட்லி, தோசை கூட, சப்பாத்தி கூட, சாதத்து கூட. நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எடுத்துருங்க. இல்லை நம்ம வந்து இந்த ரொட்டி கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம், கொஞ்சம் கெட்டிப்படட்டும். பாருங்கள், இப்போ சரியான கெட்டி பதத்தில் இருக்குது. அதாவது சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். மீந்து போனால் நான் சாயந்தரம் சப்பாத்தி செய்வேன்ல, அது கூட பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு 2க்குமே 2 in 1 தான். இல்லை தோசை கேட்டாங்கன்னா திடீர்னு தோசை இட்லி கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நான் இறக்கிறேன்.
ஒரு சிலர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, நீங்கள் தினமுமே பாஸ்மதி அரிசி தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. நாங்கள் பொதுவாகவே வீட்டில் ஒரே விதமான அரிசி சமைக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு கைக்குத்தல் அரிசின்னா, இன்னொரு நாளைக்கு கேரளா குண்டரிசி சிகப்பரிசி இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்து புழுங்கல் அரிசி, பச்சரிசி, அப்புறம் இந்த பாஸ்மதி அரிசி, இந்த மாதிரி எல்லாமே திணை அரிசி, கினோவா, இது போல் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். பெரும்பாலும் இந்த பாஸ்மதி ரைஸ் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்குன்றதுனால நான் பாஸ்மதி அரிசி செய்கிறேன். ஆனால் எல்லா வகையான அரிசியும் சேர்த்துப்பேன். நான் இப்போ சொன்னேன் இல்லை, இந்த கேரளா குண்டரிசி, சிகப்பரிசி, கைக்குத்தல் அரிசி, இந்த வகையான அரிசி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம viha.online இருக்குது. மாப்பிள்ளை சம்பா அரிசி, யானை கவுனி அரிசி, மூங்கல் அரிசி, இந்த அரிசி அத்தனையுமே நம்ம viha.online இருக்குது. இப்போ இது நான் சாப்பிட்டு பார்க்குறேன். உண்மையாலுமே என் பிள்ளைங்க சொன்ன மாதிரி வழக்கத்தை காட்டிலும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல மனமாக நல்லா இருக்குது. எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? அந்த மணத்தை பார்த்துட்டு உப்பும் பார்த்தேன், அந்த சாக்கில் வந்து கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒரு டேஸ்ட்டு. அதான் சில சொல்லிட்டு இருக்கீங்களே, என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குதுன்னு. இது போல் செஞ்சு கொடுங்க. நீங்கள் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறதா அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு. அப்படி ஒரு சுவைங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டி ஆஹா போதும், இதுக்கு மேலே உங்களை பார்க்க வச்சு சாப்பிட விரும்பலை. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நிலக்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நல்லா சாப்பிடுங்க. குழந்தைகள் வந்து நல்லா உயரமாக வளருவாங்க. அவங்க எலும்பெல்லாம் வந்து நல்லா உறுதிப்படும் வயிற்றில் இருக்கும்போதே. அதனால் இந்த குழம்பை, கொத்தவரங்காயும் ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு. இந்த குழம்பை அடிக்கடி செஞ்சு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நிலக்கடலையில் சட்னி, இதெல்லாம் பீனட், அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரோஸ்டட் பீனட், ஏதோ ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் சாப்பிடுங்களேன், ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து நல்லா உறுதியாக வளருவாங்க. எல்லாருக்குமே நல்லது, எல்லா வயதினருக்கும் நல்லது. குறிப்பாக வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று கேட்பீங்க, நிலக்கடலையில் என்ன இருக்கே, நாங்கள் சாப்பிட்டா குண்டாயிருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அழிக்கும். மாறாக பார்த்திங்கன்னா இளைப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நிலக்கடலை சாப்பிட்டா. அதனால் நிலக்கடலை தினமுமே சேருங்க. நம்ம உடலுக்கு, மனசுக்கு, ஞாபக சக்திக்கு, எல்லாத்துக்குமே நல்லது இல்லையா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.